கடைசியில என்ன கெட்டவனாவே மாத்திட்டியடி. அடச்சை பொறுக்கி, நீ ஆரம்பத்துல இருந்து கெட்டவனா தாண்டா இருந்திருக்க. நான் தான் உன்னை பத்தி தெரியாம ஏமாந்து போயிருக்கேன். உன்னை நான் கெட்டவனா மாத்திட்டேனா? ஏய் வாய மூட்ரி. நீ என்ன பெரிய இவளா? என்ன லவ் பண்றப்ப இனிச்சது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கசக்குதோ? ஆமா, உன் ஸ்கூல நான் கைப்பற்றணும். அந்த ஆசையில தான் நான் உன்னை லவ்வே பண்ண. அதுக்கு என்னடி இப்போ? பொண்டாட்டி சொத்துனா அதுல புருஷனுக்கு உரிமை இல்லையா? நீயும் என்னோட சொத்து, உன் ஸ்கூலும் என்னோட சொத்து தாண்டி. என்ன பண்ண போற? கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நானும் உன் கூட வாழ மாட்டேன். எங்க ஸ்கூலுக்குள்ள உன் கால கூட எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். பாத்துருவோம். நீயா நானான் பாத்துருவோம். இன்னைக்கு நீ செத்தடி. கொல்றா, கொல்ல. தைரியம் இருந்தா என்ன கொல்லு பாப்போம். நான் ஏண்டி உன்னை கொல்லணும்? நீ என் பொண்டாட்டி, அதுவும் அழகான பொண்டாட்டி. உன்னை கொண்டு போட்டுட்டா எனக்கு என்னடி லாபம்? என் மனசுல வேற ஐடியா வச்சிருக்க. வேணடா, தப்பு பண்ணாத. உன்கிட்ட தப்பு பண்ணாம விட்டதாண்டி என்னோட தப்பே. பார், நல்லா பார். இந்த இடத்துல உன் அண்ணன் இல்ல, உன் தாத்தனால கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. இங்க நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும். உன்னை நான் என்ன செஞ்சாலும் எவனும் தடுக்க முடியாது. வேண்டாம் வெங்கடேஷ், சொன்னா கேளு. தயவு செஞ்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. தப்பு தாண்டி பண்ண போறேன். வேண்டாம் வெங்கடேஷ். இப்ப எனக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஏய், ஒழுங்கு மரியாதையா நில்லு. பகல்ல நடந்தாலும் இதுக்கு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் தான். அதுக்கப்புறம் ஒன்னாலேயோ அண்ணனாலேயோ என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏய், நான் தான் உன் புருஷன். நீ என் கூட வாழ்ந்து தாண்டி ஆகணும். நான் செத்தாலும் சாவணி தவிர என் மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன்டா. பார்க்க தானே போறேன். நான் தாண்டி உனக்கு புருஷன். நான் மட்டும்தான் உனக்கு புருஷன். அந்த அறிவழகம் கூட கள்ள காதல் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, ஊர் சுத்த முடியாது. சிரிச்சு சிரிச்சு அப்படியே உரசி உரசி இடிச்சுக்கிட்டு உட்கார முடியாது. அடச்சே, வாய மூடு. இவ்வளவு அழுக்க உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ என் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தியா? உனக்கு கேவலமா இல்ல? ஒரு பொம்பளைய கடத்திட்டு வந்து அடிச்சு வச்சு உன் வீரத்தை காட்டுறியே, அசிங்கமால உனக்கு? அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா போ, அந்த அறிவு கிட்ட மோது. இல்ல என் அண்ணன் கூட மோது. போய் ஒரு பொம்பளை கூட மோதுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? காட்டு வேண்டி காட்டதான் போறேன். ஆனா முதல்ல ஒன்ன தின்னு செமிச்சிட்டு தான் அவங்க கணக்க ஆரம்பிப்பேன். உள்ளுக்குள்ள அம்புட்டு ஆத்திரம் இருக்குடி. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வெள்ளை காட்டான் கூட உரசி உரசி என் கண்ணு முன்னாடியே போவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவன் கூட கக்க புக்கன்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவான். அதுக்கு தாண்டி நான் ஆப்பு வச்சேன். எல்லாம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியட்டும்ங்கிறான். அதுக்கு தாண்டி டீல மயக்க மருந்து போட்டு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தின. எப்படி இருந்துச்சு உனக்கு? பத்தி எரிஞ்சுச்சா? அவமானப்பட்டு கூசி போய் நின்னியா? நீயும் அந்த அறிவு சுத்தினப்போ எனக்கும் அப்படிதாண்டி இருந்துச்சு. நானும் அவமானப்பட்டு நின்ன. அதுக்கு தான் இந்த ஆப்பு. செஞ்ச தப்புல இருந்து தப்பிச்சலான்னு நினைச்சு கூட பாத்துறாது. எங்க அண்ணன் இருக்கு, சிங்கம் சண்முகா இருக்கான். ஊரு முன்னாடி எங்க அம்மா சூடாமணி மேல சத்தியம் பண்ணிருக்கான். ஒரு நாள் உண்ணாம சும்மா விட மாட்டான். இன்னைக்கு அண்ணன் கையால தாண்டா உனக்கு சாவு. என்னடி பண்ணுவா? என்ன பண்ணுவா உங்க அண்ணன்? இதோ இப்போ உன்னைய, அதாவது என் பொண்டாட்டி கூட இப்போ நான் என்னோட உரிமையா ஆக்க போறேன். அதை இந்த கோர்ட்டு கூட தப்பா சொல்லாது. இதுக்கு மேல என்ன பண்ணுவான் உங்க அண்ணன்? உன்னோட பொண்டாட்டின்னு நான் சொல்லணும்டா. தேவல்ல தேவல்ல. இதோ உன் கழுத்துல தொங்குதே இந்த தாலி,
அதுவே வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லும். உன் அண்ணன் மண்ணாங்கட்டிலாம் இங்க வந்து ஒண்ணும் புடுங்க முடியாது. இப்ப நடக்க போகுதே நம்ம சாந்தி முகூர்த்தம். அத உன் அண்ணனால தடுக்க முடியாது. வேணா ஆசீர்வாதம் பண்ணலாம். அம்புட்டு தான். சனியா ஐயா, அந்த வாத்தி நெட்ட வாத்தி அவன் சொதப்பினாலும் கடைசியில மாட்டாம தப்பிச்சிட்டான். நெசமாவாயா? இது அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, சிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காளா. ஐயா, அவன் மட்டும் சிக்குனா உங்களை காட்டி கொடுத்துருவாயா. பாத்து கொடுங்க. ஒருத்தனுக்கு எப்படி சனியம் பிடிச்சா என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி பேசுற நீங்க. சனியா இல்ல, உன் வாயில ஒரு நல்ல வார்த்தையே வராதா? விளங்காதவனே இல்ல, எப்பவுமே பாசிட்டிவா 4 வார்த்தை பேசி பழகு. நான் பேசுன உடனே நடக்கிறது நடக்காம போயிருமாக்கும். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். கீதோபதேசம் நல்லா இருக்கு. நானும் படிச்சிருக்கேன் தத்துவம். இல்ல, இங்க பஞ்சு டயலாக்லாம் நான் தானே பேசணும். நீ எல்லாம் பேச ஆரம்பிச்ச எது நடக்கணுமோ அது நடக்கவே நடக்காது. இது சனியோபதேசம்.